இன்னைக்கு உதயாவுடைய பிறந்தநாள் 48வது பிறந்தநாள் விழா. இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு இயக்க தோழர்களால் மிகச்சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரமாதமாக பேச ஆரம்பிச்சாரு, பார்த்தீங்களா இல்லையா? இன்னைக்கு அவர் இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அமித்ஷா திட்டுறாரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் அவருடைய பார்வையில் பட்டு இன்னைக்கு கட்சி நடத்துகிற ஒரு இளந்தலைவர் இவரை தவிர இந்தியாவில் வேற யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நாம் பெற்று இருக்கிறோம். அதில் இந்த தேர்தல்லாம் ஒரு ரவுண்ட் வந்தால் போகிறோம். இன்னைக்கு இளைஞர்களோட எழுச்சி நாயகனாக இருக்கிற தம்பி உதய அவர்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கான கூட்டம் கொடுத்து, ஆக யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியது. அப்பேற்பட்ட தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் எதிர்காலத்தில் வழிநடத்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உனக்கு தான் போட்டின்றான் இல்லையா? நம்ம யாரை பார்க்கல, எவ்வளோ பேர் ஜாமாவெல்லாம் பார்த்த கட்சி இந்த கட்சி. இவெல்லாம் எங்களுக்கு கால் தும்புக்கு சமம். இவெல்லாம் பார்க்க தானே போகிறோம். அதனால் இப்போ பாரு, சிபிஐ ஓணுன்னாரு. நம்மளுக்கு சிபிஐ போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ போய் அங்கே உட்காந்துக்கிறானுங்க. மரியாதையாக எங்கள் கூட கூட்டணி வா, இல்லைன்னா தோலை உரிச்சிருவான்றாங்க. இப்போ அடுத்த வாரம் அவருக்கு சம்மன் வரப்போகுது, போகிறாரு. முதல்ல எங்கள் கூட கூட்டணி வா, பாரு நடக்கு. இன்னொரு வாரம் 10 நாளில் பாருன்னா கதை நடக்க போகுது. என்ன அமித்ஷா வீடு எடுத்துட்டாராம் ஈசிஆர் ரோட்டில், இங்கே தங்கி எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு. நாம் யாரையோ பார்த்தோம், இவரெல்லாம் பார்க்க மாட்டோமா? நம்ம இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்களே, நாமெல்லாம் இறங்கி வேலை செய்தா நமக்கு எதிர்க்க நிற்கிறதுக்கு எவனா தகுதி உண்டா? எல்லாரும் நம்ம பார்ப்போம்.